திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட இந்த பகுதியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். திரு ஹிதாயத்துல்லா, இந்த மசோதால நல்ல விஷயங்களே இல்லையா? இப்போ போரா, அஹாக்கானி இந்த மாதிரி வாய்ப்பு மறுக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு, பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், இதெல்லாம் வரவேற்க தகுந்த விஷயம் இல்லையா? இது தொடர்ந்து அச்சமூட்டி வர்றீங்க, இதனால எந்த பாதிப்பும் முன்பு நீங்க அச்சம் காட்டிய விஷயத்துக்கெல்லாம் நடக்கல அப்படின்னு அரசு விளக்கம் கொடுக்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக நான் வெளியிலிருந்து பேசுகிறேன். நீண்ட நேரம் பேசவில்லை. பல தவறான தகவல்கள் சொல்லப்பட்டது. அதற்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். அதாவது முஸ்லீம் சொத்துகளுக்கு அல்லது வக்ஃப் சொத்துகளுக்கு எதிராக வழக்கு போட்டவர்கள் முஸ்லீம் என்று சொல்கிறார்கள். அறநிலையத்துறை சொத்துக்களுக்கும் அதேதான். அதே மாதிரி இந்துக்கள் சொத்து, அறநிலையத்துறை சொத்து சுருங்கி போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப அது யார் காரணமா இருக்கும்? முஸ்லீம்கள் சொத்து அப்படியே இருக்குன்னு சொன்னா ஒழுங்கா பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம். சச்சார் கமிட்டி விஷயம் இன்றைக்கு அதை தடுத்தது யாருன்னு சொன்னா, ஏழை எளியவர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகை நிறுத்தியது இந்த அரசு. இப்ப நான் ஒரு முக்கியமான தகவலுக்கு வர்றேன். 1954 பண்டித நேரு, சர்தார் பட்டேல், KM முன்ஷி, அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் தான் இந்த வக்ஃப் சொத்தை முறைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு 1970 சில சட்ட திருத்தம் தேவைப்பட்டது. 14 ஆண்டுகள் பரிந்துரைகளை பெற்று, இன்னைக்கு மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள இல்ல, 14 ஆண்டுகள் பரிந்துரை பெற்று 1984 சில சட்டங்களை திருத்தினார்கள். அதன் பிறகு முஸ்லிம்களுடைய கோரிக்கையை ஏற்று 2 சட்டங்களை 1994 நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு 2013. இவையெல்லாம் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டது. வக்ஃப் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்காக கொடுத்த ஒரு சொத்து. எப்படி அறநிலையத்துறை கோயில் சொத்து இருக்கிறதோ அதே போன்றுதான். மன்னிக்கணும், புரிதலுக்காக கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இல்லையா? முன்னாடி அதாவது அது மிக குறைவா இருக்கலாம். ஏன் இன்னைக்கு அறநிலையத்துறை சொத்துக்கள்ல இன்னைக்கு கோயில் குடமுழுக்கு, கும்பாபிஷேகத்துக்கு முஸ்லீம்கள் பலர் உதவி செய்கிறார்கள் அல்லவா? அது எக்ஸப்ஷன், அது அல்ல முக்கியம். 99% மேல என்னங்கிறத இப்ப நம்ம பேச போறோம். கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இங்க மதம் வேறு, அரசியல் வேறு, அதாவது என்று சொல்லக்கூடிய இந்த பாஜக ஒன்னு கேட்கிறேன். 100 பேராசிரியர்கள்ல ஒரே ஒரு தகுதியான பேராசிரியரை பழனியில அறநிலையத்துறையில சேர்க்க சொல்லும் போது எவ்வளவு எதிர்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு 10%, அதாவது 100%ல 70% முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு சேர்ப்பதற்கு, உறுப்பினர்களாக கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், இந்த தவறான முன்மாதிரி நாளைக்கு வேற ஒரு அரசு இந்து சொத்துக்களில் அல்லது அறநிலைய சொத்துக்கள்ல இந்த மாதிரி முஸ்லிம்கள் 70 விழுக்காடு இருக்கலாம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? 70 விழுக்காடு எப்படி முடிவு சொல்ல 70 விழுக்காடு எப்படி எங்க இருக்கு? அப்படி நீங்க அதுல போட்டிருக்க உறுப்பினர்கள் ஏற்கனவே முத்தவள்ளி என்பவர்கள் 2 பேர் இருந்தாங்க, அதை ஒன்னா ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் பல விஷயங்களை இந்த சட்ட திருத்தத்துல, இன்னைக்கு வந்திருக்க சட்ட திருத்தத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, அதுல முஸ்லீம்கள் சொல்லப்படவே இல்லை. அப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு 15 பேருனா ஏறத்தாழ 8-9 பேரு இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு இந்த சொத்துக்களை, இது வக்ஃப் சொத்து திருத்தமா, வக்ஃப் சொத்து திருட்டுத்தனமா என்பதைத்தான் இன்னைக்கு மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு அரசு ஒரு முஸ்லீம் MP கூட இல்லாத, அமைச்சர் கூட இல்லாத ஒரு அரசு இன்றைக்கு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதே மிகப்பெரிய அபத்தமான ஒன்று. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொடர்ந்து இந்த அரசு என்ன செய்து 11 வருஷமா இந்துக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. அவர் சொல்றாங்க CAA, 370, முத்தலாக்கு, அதே மாதிரி வக்ஃப் சொத்து, பொது சிவில் சட்டம். அப்ப இந்த 11 வருஷமா இவர்களுக்கு வாக்களித்த இந்துக்களுக்கு செய்யல என்பதுதான் உண்மை. இல்ல, அவங்க என்ன கேக்குறாங்க? நீங்க கேக்குற கேள்வி அவங்க மாத்தி கேக்குறாங்க. CAA-னால நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள்லாம் குடியுரிமை இழந்துருவாங்கன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. என்னாச்சு? 370 நாள் பத்தி எரியும்னாங்க. என்னாச்சு? அதெல்லாம் நடக்கலையே. அந்த அச்சம் போல இந்த அச்சம்ங்கிறாங்க. இதனாலையும் பாதிக்கப்பட மாட்டாங்கங்கிறாங்க. இல்ல, அப்படி அல்ல. ஒரு மாற்று அரசு வரும்போது எல்லாமே மாறும். இந்த அரசு இருக்கிற வரையும் இதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு என்று எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து முஸ்லிம் விரோத சட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசு. இந்துக்களுடைய கல்விக்கோ
இந்துக்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்புகளுக்கோ இதுக்காண்டி எதுவுமே செய்யல. ஒட்டுமொத்த இந்துக்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு போகுதுன்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு. அப்ப இந்து விரோத அரசாக இருந்து கொண்டு முஸ்லீம் விரோத செயல்களை முஸ்லீம்களுக்கு நல்லது செய்வதாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு கிரண் ரிஜிஜு இன்னைக்கு அமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? ஜேபிசில கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் வேற, இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் கொண்டு வந்த மசோதா வேற. மிகப்பெரிய பொய்யை இன்றைக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா அமைச்சர் ஆர்.எஸ். சொல்றாரு, நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்றாரு. எந்த அளவுக்குனா அந்த அளவுக்கு பொய்யாக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு மசோதாவை இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. இல்ல திருப்பி வாங்க நம்ம விவாதமா வச்சுப்போம். நம்ம நீங்க எப்போ வாங்க. நீங்க கேட்ட கேள்வி ஒரு கேள்வி, பெண்கள் இருக்கிறார்களா இல்லையாண்டு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வக்ஃப் வாரியத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், சொத்துக்கள் அல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே அது மட்டுமல்ல, பல சொத்துக்கள் ஷியாவுடைய சொத்துக்கள் ஷியாக்களுக்கு இருக்கு. ஆகாகான் சொத்துக்கள் அவர்கள் தான் பராமரிக்கிறாங்க, அவங்க தான் முத்தவல்லியா இருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிம்களை பிரிக்கிறார்கள். இந்த பிரிவினைவாத வேலையை செய்கிறார்கள். நம்ம விவாதிப்போம். நம்ம அவர் கேட்கிற கேள்விகளை நியாயம் இருக்கலாம். முன்னுரிமை இதுவா இருக்கு, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. பட் இது ஒரு போலரைசிங் இஷ்யூ. இப்போ 370 ட்ரிபிள் தலாக் இது அப்படின்னு எல்லாமே அவங்கள சீன்ற மாதிரி இருக்கும்போது வாட் ஆர் யுவர் பிரையாரிட்டிஸ்? இது இந்த திமுக இண்டி கூட்டணி காங்கிரஸ் இவங்களுக்கு மக்களால் முழுக்க தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. மக்களால் முழுக்க புறக்கணிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் பேச முடியல. என்ன ட்ரிபிள் தலாக் என்னவோ அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவாது. அது யார் வழக்கு போட்டாங்க? எந்த சுப்ரீம் கோர்ட்டு கைடன்ஸ் கொடுத்தாங்க? ட்ரிபிள் தலாக் மத உரிமை கிடையாது. ட்ரிபிள் தலாக்கு 3 மாதம் 6 மாதம் டைம் கொடுத்து தலாக் சொல்லணும். ஒரு எஸ்எம்எஸ்ல ட்ரிபிள் தலாக் கொடுத்துட்டு அதுதான் சொல்றோம். இது இஸ்லாமிய பெண்களாக வழக்கு தொடர்ந்து அவர்கள் தான் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல சட்டம் வேணும்னு யார் கேட்டாங்க? அதுதான் சொல்றேனே, வக்ஃப் சட்டத்துக்காக இத்தனை ஆயிரம் வழக்கு இருக்கு, சாதாரண விஷயம் இல்ல. இத கூட எதுக்காக எடுத்தோம்? இது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டோம், 34 எம்பி இருந்தாங்க. ஒரு நிமிஷம், இதுல எத்தனை தடவை கூட்டம் போட்டிருக்கோம்? 25 ஸ்டேட்டினுடைய வக்ஃப் போர்டினுடைய ஆலோசனை பெற்றிருக்கோம். 24 இஸ்லாமிய அமைப்புகள் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. கேரளாவுல ஒரு இஸ்லாமிய அமைப்பு, ஒரே விஷயம் கேரளாவில் ஒரு இஸ்லாமிய அனைத்து சர்ச்சினுடைய தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடம் முழுக்க முழுக்க வக்ஃப்னு சொன்னதுனால அவங்க பாதிக்கப்பட்டதுனால இன்னைக்கு அவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் தேங்க்ஸ் சொல்றாங்க. எதுக்காக? அந்த வக்ஃப் போர்டு எடுத்துட்டு ஒரு கிராமமே எடுத்துட்டு போயிட்டாங்க கேரளாவில், முனபாம் ஏதோ ஒரு ஊர்ல. இதே மாதிரி பல இஸ்லாமிய சகோதரிகள் இதை வரவேற்கிறாங்க. காரணம் என்னன்னா இது ஒரே நாள்ல நடக்கல, இது ஒன்றும் பிஜேபியினுடைய அஜெண்டா இல்லை. ஏன்னா இதை நாம 97,70,000 பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். அவங்களுடைய ஆன்லைன்ல அவங்களுடைய எழுத்துப்பூர்வமாக அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஒரே நாள்ல பண்ணல, இதை பல விஷயங்களை எடுத்து இத்தனை மீட்டிங் போட்டு இத்தனை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு இது எதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா விதமான கோரிக்கைகளும் எடுத்துக்கொண்டு, ஏன்னா வசதியா இதயத்துள்ள அவர்களும் காங்கிரஸும் திமுகவும் மறந்துடுறாங்க. இந்த 2013 நரசிம்மராவ் அவர்கள் கடைசியாக திருத்தம் 40 என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்டு நான் முஸ்லிம் கேன் கிரியேட் எ வக்ஃப்னு சொல்லி கொண்டு வராங்க. ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கூட வக்ஃபை உருவாக்க முடியும். அப்ப முஸ்லீம் அல்லாத ஒரு வக்ஃபை நிர்வாகத்துல என்ன தப்பு இருக்க முடியும்? இப்ப நீங்க என்ன திருத்தத்துல கொண்டு வர்றீங்க? நீங்க 5 வருஷமா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும் அப்படி இல்ல. நான் விஷயம் சொல்றேன். இவங்களுடைய 2013 முஸ்லீம்களுடைய தாஜா பண்றதுக்கான சிறுபான்மையுடைய தாஜா பண்ற அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ண காங்கிரஸ் திமுக யார் வேணா இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் முஸ்லீம் வக்ஃபை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத லாஜிக் அடிப்படையில வச்சு பேசுறீங்க. அப்படின்னா இன்னைக்கு ஒரு நான் முஸ்லீம் முன்னாடி வக்ஃபுக்கு டொனேட் பண்ண முடியும். இப்ப என்ன சொல்றீங்க? 5 வருஷம் இருக்கணும். 5 வருஷம் இஸ்லாமியரா இருக்கணும். டொனேஷன் இருக்கலாம். இந்த போர்டுல இருக்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷன் எல்லாமே. டொனேஷன் யார் வேணாலும் பண்ணலாம். வக்ஃப் ட்ரஸ்ட் யார் வேணா எனிபடி கேன் கிரியேட். இது எல்லாத்தையும் தீமைகள் எல்லாம் கொண்டு சிறுபான்மையினரை தாஜா பண்றன்னு சொல்லி, ஆனா இதே மன்மோகன் சிங் ஆகட்டும் 2004 இருந்து 14 வரையில
ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஸ்ரா வந்து சிறுபான்மை மைனாரிட்டிக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுது. குறிப்பாக இந்த வக்ஃபுக்காக ஒரு 10 அமெண்ட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதை வந்து கொஞ்சம் ஒண்ணு கூட எடுத்துக்கல. அதே மாதிரி சச்சார் ராஜேந்திர சச்சார் கமிட்டி அதை சொன்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட எடுத்துக்கல. ஆனா காரணம் என்னன்னா அவங்கள வாக்கு வங்கியா வைக்கணும்னு நினைக்குது. நாங்க சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரையுமே சமமா நாம நடத்தணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் அவங்க மனுஷனா நினைக்கிறோம்.